இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். கேள்வி என்னன்னு சொல்லுமா அப்படிங்கிறீங்களா? இது ஆணோ, பெண்ணோ அவங்களுக்கு எது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறீங்க? எனக்கு இருக்கிற திறமைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கிறது. இத தவிர்த்து நம்மளுக்கு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது நம்ம பெத்த குழந்தைங்க மட்டும் தான். அவங்களுக்காக மட்டும் தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், சொத்து சேர்க்கிறோம், நல்ல கல்வி குடுக்கணும்னு சொல்லி நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறோம். இவ்வளவு ஏன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அவங்களுக்காக மட்டும் தான் வாழ்றோம். அத மீறி நமக்குன்னு பெருசா சந்தோஷம் எதுவும் கிடையாது. அப்படியும் சந்தோஷம் இருக்கலாம். அது அவங்கவங்கள பொறுத்து. இவ்வளவும் செய்யற நம்ம பசங்கள எவ்வளோ ஹெல்த்தியா வளர்த்துறோம் அப்படிங்கிறத அப்பப்ப யோசிக்கணும். நெறைய பேர்ல ஒரு சிலர் சொல்றது, என் பையன் முருங்கத்தல சூப் அதெல்லாம் அவன் பார்த்தது கூட இல்ல. அப்படியே நான் செஞ்சு குடுத்தாலும் கண்டிப்பா அத குடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் புடிக்காது. அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது எங்க இருக்கு? அவன் சாப்பிடல அப்படிங்கிறதா? இல்ல நம்ம அவனுக்கு அந்த மாரி பழக்கி விடல அப்படிங்கிறதா? மௌரீஷ், மௌரிகா 2 பேத்தையும் சாப்பிட வைக்கிறதுக்கு நான் அடி போடல, மிரட்டல, திட்டல, எதுவுமே பண்ணல. சாப்பிடுறாங்களோ அந்த பொருள பத்தி, அதோட நன்மைகள பத்தி சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்குன்னு நான் தான் சூப்பர்ன்னு சொல்ல வரல. ஆனா இவங்க மட்டும் எப்படி சாப்பிட்டு பழகுனாங்கன்னு கேட்கல. ஹெல்த்துக்குன்னு கொஞ்சம் மெனக்கெட்டா தப்பு இல்லையே. பெட்டி கடையில ஒரு வாழைத்தார் இருக்கும், மருந்து அடிச்சிருக்க மாட்டாங்க. தோட்டத்துக்காரர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அங்க வந்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு எனக்கு மட்டும் எப்படி தோணும்? ஓ, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். அதனால நமக்கு அந்த விஷயமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல தோணுது. ஹெல்த்தியா இருக்கிற ஃபுட் மட்டுமே சாப்பிடணும், அன்ஹெல்த்தி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல. வாய்க்கு புடிச்சதையும் சாப்பிடலாம். ஆனா நம்ம கவனமெல்லாம் ஹெல்த்தி ஃபுட் மேல தான் அதிகமா இருக்கணும். பசங்கள ஹெல்த்தி சாப்பிடுன்னு கம்பல் பண்ண வேணாம். ஆனா சாப்பிட வைக்கணும். ஒரு அம்மா நெனைச்சா நம்ம எத வேணா சாதிக்கலாம் நம்ம பசங்க விஷயத்துல. ஏன்னா நம்ம பசங்கள நம்ம திட்டி அடிச்சா கூட அடுத்த செகண்டே எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம கிட்ட வந்து கட்டி பிடிச்சு அன்பா பேசுவாங்க. இதுதான் நம்ம பெத்த குழந்தைங்கங்கிறது. வேற யாருமே இவங்கள மாதிரி இருக்க முடியாது. அவங்களுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்றீங்க, இத கொடுத்தா சாப்பிட மாட்டான்னு சொல்றீங்க, பிடிச்சத மட்டுமே சமைச்சு குடுக்குறீங்க. இப்படி எல்லாம் பண்ணனா கண்டிப்பா அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இததான் சாப்பிடணும்னு சொல்லுங்க. கேட்கல அப்படின்னா பசிக்கும் போது மறுபடியும் அதையே கொடுங்க. இந்த சின்ன வயசுலயே நம்ம சொல்றத கேட்கல அப்படின்னா பெருசாயி எப்படி கேட்பாங்க? சாப்பிடலன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்படியெல்லாம் சொல்லி கூட சாப்பிட வச்சிருக்கேன்.